திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 220, அதிகாரம் ஒப்புரவு அறிதல். சீன நாட்டில் விவசாயி ஒருவர் மலைப்பகுதியில் இருந்த தனது நெல் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார். அம்மலையானது கடற்கரைக்கு மிக அருகில் அமைந்திருந்தது. அப்பொழுது பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு கடல் உள்வாங்கி திடீரென்று கடலில் பின்னுக்கு செல்வதை மலை மீதிருந்து கண்டார். இது சுனாமி பேரலைகள் வருவதற்கான அறிகுறி என்பதை தனது மதியுகத்தால் உணர்ந்தார். கடற்கரைக்கு அருகில் இருந்த தாழ்வான நிலப்பகுதியில் அவருடைய கிராம மக்கள் பலர் வேலை செய்து கொண்டிருந்தனர். சுனாமி பேரலை முன்னேறி வந்தால் அவர்களுக்கு பேராபத்தை விளைவிக்கும் என்பதை உணர்ந்த விவசாயி அவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று துடியாய் துடித்தார். என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தார். உரக்க கூக்குரல் எழுப்பினாலும் அவர்கள் காதில் விழாது. கீழே சென்று அவர்களை எச்சரிக்கை செய்வதற்குள் சுனாமி அலைகள் வந்துவிட்டால் அது அனைவருக்குமே ஆபத்தாக முடியும் என்று பலவாறு சிந்தித்தார். சட்டென்று அவருடைய மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. உடனே விரைந்து சென்று அங்கிருந்த தனக்கு சொந்தமான பெரிய வைக்கோல் போருக்கு தீ வைத்தார். அருகில் இருந்த கோயிலுக்கு ஓடிச் சென்று கோவில் மணியை தொடர்ந்து அடித்தார். கோவில் மணியின் ஓசையால் ஈர்க்கப்பட்ட கிராம மக்கள் மலை உச்சியை பார்த்தனர். அங்கே வயலில் எரியும் தீயையும் கண்டனர். வயல் தீப்பிடித்து ஏறுவதால் அதற்கு நம்முடைய உதவிகரி யாரோ கோவில் மணியை அடிக்கிறார்கள் என்று எண்ணிய கிராம மக்கள் அனைவரும் மலை உச்சிக்கு ஓடினர். அவர்கள் மேலே ஏறியதும் சுனாமி பேரலைகள் கடலில் இருந்து முன்னேறி நிலப்பகுதிக்கு வந்தன. அங்கிருந்த தாழ்வான பகுதிகளை மூழ்கடித்தன. இதை கண்ட கிராம மக்கள் பேராபத்திலிருந்து காப்பாற்றிய விவசாயியின் செயலை கண்டு வியந்தனர். மற்றவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக தனது வைக்கோல் போர் அழிந்தாலும் பரவாயில்லை என்று அதற்கு தீயிட்டு அழித்து தக்க சமயத்தில் அனைவரையும் காப்பாற்றிய விவசாயியின் தன்னலமற்ற இரக்க குணத்தை பாராட்டி அவருக்கு நன்றி கூறினர். பிறருக்கு உதவி செய்வதால் தனக்கு பொருள் கேடு உண்டாகும் என்றாலும் ஒருவன் தன்னை விற்றாயினும் அவ்விழப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஒப்புரவினால் வரும் கேடெனின் அகுதொருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். நன்மையை எதிர்பார்த்து நன்மை செய்வது இயல்பு. நன்மைக்காக தீங்கினையும் ஏற்பதுவே உயர்வு.